வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன, அந்த ஒன் வேர்ட்ஸ்க்கு சரியான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விட்டமின் விச் ஷுட் பி யூஸ்டு பை எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ரிக்கெட்ஸ், அதாவது ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கீழ்கண்ட விட்டமின்ல எந்த விட்டமின் டிஃபிஷியன்ஸா இருக்கும், குறைவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விட்டமின் ஏ, ஆப்ஷன் பி விட்டமின் பி, ஆப்ஷன் சி விட்டமின் சி அண்ட் ஆப்ஷன் டி விட்டமின் டி. ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் டி விட்டமின் டி இருக்கு இல்லையா, அந்த விட்டமின் டி கம்மியா இருந்தா, குறைவா இருந்தா தான் அந்த குழந்தை வந்து சஃபரிங் ஃப்ரம் ரிக்கெட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால அவங்க கால் போன்ஸ் எல்லாமே ரொம்பவே கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த விட்டமின் டி நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சார்ப் கால்சியம் அண்டு அப்சார்ப் பாஸ்பரஸ் ஃப்ரம் ஃபுட், அதாவது இது வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் நமக்கு அதிக அளவில் நம்ம எடுத்துக்கணும். அப்போதான் இது வந்து சரியாகும். இது எந்தெந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு, ஃபிஷ்ஷு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த விட்டமின் டி இருக்கும். ஸோ நம்ம மேலே 3 ஆப்ஷன்ஸ் பார்த்ததுல விட்டமின் ஏ எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீன் லீஃபி ஆரஞ்சு எல்லோ வெஜிடபிள்ஸ், கேரட், பொட்டேட்டோ, லைக் மாங்கோஸ், இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் பி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட், ஃபிஷ், சீஸ் அண்ட் எக்ஸ், இதில் இடத்துல விட்டமின் பி இருக்குது. விட்டமின் சி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு, லெமன், இந்த மாதிரி இதுலையும் ப்ராக்கலி, பெப்பர், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த விட்டமின் விச் ஷுட் பி யூஸ்டு பை எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ரிக்கெட்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி விட்டமின் டி அப்படின்னு தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்குள்ள புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.